ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் உலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் போன சாட்டர்டே நாங்கள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரைடே நைட்டு தான் வந்து மருதமலை போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோங்க. பட் மார்னிங் எப்படி எந்திரிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ ரொம்ப வந்து அவங்கள குட்டீஸையெல்லாம் வந்து அவசர அவசரமாக எழுப்பி தூக்கத்துக்கு எடுத்தெல்லாம் கூட்டிகிட்டு போக வேண்டாம். மார்னிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டாங்கன்னா போகலாம், இல்லாட்டி அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். பட் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு அவங்க ஒரு 8:30க்கெலாம் எழுந்திரிச்சிட்டாங்க. சரி, ஒரு 2 ஹவர்ஸ் கேப்பில் நம்ம ஒரு 10:30 மாதிரி இங்கேருந்து கிளம்புனோம் அப்படின்னா 1:00 சாமி கும்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எப்போயுமே நாங்கள் வந்து ஒரு 10:30 பிளான் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு ½ அன் ஹவர் கண்டிப்பாக அதிகமாக தேவைப்படும் குட்டீஸ் இருக்கிறதுனால. அதனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே என்னோடய வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் வேலையெல்லாம் சீக்கிரமாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி தோசை தான் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதுக்கு வந்து 2 சட்னி ரெடி பண்ணிவிட்டு, தக்காளி சட்னியும் கொத்தமல்லி சட்னியும். நார்மலாக தோசை ஊற்ற வேண்டாம், எப்போவுமே அதே மாதிரி ஊற்றி தரோம், போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெங்காயம் மிளகாயெல்லாம் தாளித்து கொட்டி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த தோசைக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அது எப்படி செய்யணுன்னா, ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு, பச்சை மிளகாய் நான் கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டிருக்கேன், குட்டீஸ் அப்படியே எடுத்து வச்சிடுறதுக்காக. அதுக்கப்புறம் கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நான் வந்து 1 கப் ஆனியன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இந்த வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணுங்க. வெங்காயம் பாதி வதங்கினதுமே நான் இடையிலேயே வந்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துறேன். இது வந்து எதுக்குன்னா, அந்த தோசை வந்து நல்ல கலர் வரும், அதுக்காக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதோட கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த வதக்கி வச்ச வெங்காயத்தை வந்து தோசை மாவுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தோசை வந்து சும்மா நார்மலாகவே எந்த சட்னியுமே இல்லாமல் சாப்பிட்லாங்க, இல்லாட்டி இது கூட வெல்லம் வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே நார்மலாக ப்ளெயினாக தோசை சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட துருவின கேரட்டும் சேர்த்து வதக்கிக்கிட்டோன்னா இன்னும் வந்து அந்த தோசை கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நார்மலாக நம்ம எப்படி ப்ளெயின் தோசை ஊற்றுறோமோ அதே மாதிரி தான் இதுவும் ஊற்றணும். ஆனால் ரொம்ப லேசாக ஊற்றுறத விட கொஞ்சம் மொத்தமாக ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். தோசை மேலே வந்துட்டு ஆயில் இல்லை நெய் எது வேணுமோ உங்களுக்கு இஷ்டமோ அது ஊற்றிக்கலாம். அந்த தோசை வேக வேகவே பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அந்த மஞ்சள் தூள் போட்டதுனால லைட்டாக எல்லோயிஷாக ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சைடு வந்ததையும் அடுத்த சைடும் மெதுவாக சிம்மில் வச்சு வேக வச்சுட்டு திருப்பி எடுத்துக்கலாம். இது வந்து பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க. செய்யும் போதே வந்து மனமும் அவ்வளோ சூப்பராக வரும், டேஸ்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ அவங்க 3 பேருமே குளித்து ரெடி ஆகிட்டு வந்து இப்போ சாப்பிட ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் அப்படியே 1 பை 1 தோசை கொடுக்க ஆரம்பிச்சிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் பாப்பாவுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். ஏன்னா அவள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டோம் அப்படின்னா எப்படியாவது நம்ம கொடுத்ததில் பாதியாவது ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிடுவா. அதனால் அவளுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன். நாங்கள் மேக்ஸிமம் வந்து இந்த மாவு முடிகிற ஓரத்தில் புளிப்பு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் இந்த தோசை செஞ்சுட்டு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுவோம், சூப்பராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான மாவில் தாங்க செய்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளி சட்னி, கார சட்னி, வெங்காய சட்னி அந்த மாதிரி செஞ்சுட்டோன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி தோசை ட்ரை பண்ணது இல்லைன்னா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கு தேவையான அந்த தண்ணி, ஸ்நாக்ஸு அதெல்லாமே பேக் பண்ணிகிட்ருக்கேன். எப்பவுமே அவங்களுக்கு வந்து வீட்டிலேருந்தே தண்ணி காய்ச்சி எடுத்துகிட்டு போயிடுவோம், வெளியில் இருக்கிற தண்ணி கொடுக்க மாட்டோம். ஸோ அதனால் எல்லாத்தையுமே எடுத்து மறக்காமல் வச்சுட்டேன். ஒரு வழியாக வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போவே வந்து டைம் பார்த்தா 10:45 மாதிரி ஆயிடுச்சு.
ஸோ குட்டீஸ் எல்லாம் வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ் ஏறி போகிறது பிடிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் மருதமலை போயிட்டு. அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறோம். இப்போ வந்து இந்த பாரதியார் யூனிவர்சிட்டியில் க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். வீட்டிலேருந்து மருதமலை வந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான். ஆனாலும் வந்து டிராஃபிக்னால கண்டிப்பாக 40 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும் அங்கே போய் சேர்றதுக்கு. ஸோ ஒரு வழியாக பக்கத்தில் வந்துட்டோங்க. அந்த மலையெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து மருதமலை கோயிலோட அடிவாரத்துக்கு கிட்ட போயாச்சு. இங்கே வந்ததையுமே வந்து எப்பவுமே நாங்கள் கொஞ்சம் காரை ஸ்பீட் பண்ணுவோம். ஏன்னா வீட்டில் எவ்வளோ தான் சொல்லி கூட்டிகிட்டு வந்தாலும் அவங்களுக்கு வந்து இங்கே பார்த்ததையுமே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. கீழே இறங்கி வரும்போது இந்த டாய் வேணும், அந்த டாய் வேணும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து மிரர்லாம் மேலே ஏற்றி விட்டுட்டு காரையும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்ட ஆரம்பிச்சிருவோம். நார்மலாக ரோட்டில் போகிறத விட இந்த மாதிரி பெண்லலாம் ட்ரைவ் பண்ணுறாங்க அப்படின்னா உட்காந்துட்டு போகிறோன்னா கொஞ்சம் பயமாகவே இருக்கும். எதிர்த்தாப்பில் அந்த பெண்டில் திரும்பும்போது மட்டும் எந்த ஒரு வண்டியும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து தான் உட்காந்துருப்பேன். பட் கிட்ஸ் எல்லாம் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி வெளியே வர்றதுனால எனக்குமே ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது. லாஸ்ட் நவம்பர்லேருந்தே நாங்கள் வந்து பெருசாக எங்கேயும் வெளியே போகலை. அதாவது இந்த மாதிரி கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போகிற டிஸ்டன்ஸில் எங்கேயுமே போகலை. ஸோ இது வந்து கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தது. நாங்கள் போகும்போது எங்களுக்கு ஆப்போசிட்டில் பெருசாக எதுவும் 2 வீலரோ 4 வீலரோ வரல. ஸோ வண்டிகளை எதுவும் பெருசாக வராததுனால நாங்கள் நினச்சோம் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும் போல் அப்படின்ட்டு. பட் அங்கே மேலே போய் பார்த்ததுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சது பார்க் பண்ணுறதே வந்து கொஞ்சம் தூரமாக தள்ளி தான் பார்க் பண்ணுற மாதிரி இருந்தது. வெயிலும் வந்து செமையாக இருந்தது. ஒரு வழியாக கோவில் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிட்டு 1:00 நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம். ரொம்ப ரிலாக்ஸ்டாக தாங்க சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு முடிச்சதையும் குட்டீஸ்லாம் வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. சரி ஓகே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு 1/2 hour கிட்ட உட்காந்துட்டோம். ஸோ அப்படியே கீழே போக ஆரம்பிச்சிட்ருக்கோங்க இப்போது. ஏன்னா குட்டீஸ்க்கும் ரொம்ப பசியாக ஆரம்பிச்சிருச்சு. சரி போகிற வழியிலேயே லஞ்ச் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கீழே போயிட்டுருக்கோம். ஸோ ஹோட்டல் வந்து ரொம்பவே ரஷ்ஷாக இருந்ததுங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் இடமே கிடச்சிச்சு. அப்படி கிடச்சும் வந்து நாங்கள் கேட்டது எதுவுமே கிடைக்கல. சரி என்ன அவைலபிளாக இருக்கோ அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டோம். பாப்பா வந்து வெஜ் நூடுல்ஸ் கேட்டால். பார்த்தா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஆனால் 2 ஸ்பூனுக்கு மேலே சாப்பிட்லங்க. குட்டீஸ்லாம் லஞ்ச் எதுவுமே சரியாக சாப்பிட்லங்க. ஸோ அவங்களுக்கும் ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். சரி என்ன பிளான் பண்ணோன்னா, நான் வந்து ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன். சரி இன்றைக்கே வந்து அந்த ட்ரெஸ்லாம் வாங்கி முடிச்சிடலாம், நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ டேரெக்டாக எங்கே போகிறோன்னா ஸ்ரீதேவிக்கு தான் போகிறோம். நான் வந்து எவ்வளோ கடை போயிட்டு எவ்வளோ ட்ரெஸ் பார்த்தாலும் எனக்கு ஃபைனலாக வந்து எங்கே ட்ரெஸ் பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீதேவியில் தான் பிடிக்கும். அதனால் இன்றைக்கி எந்த அலைச்சலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக ஸ்ரீதேவிக்கு போயிட்டோம். போயிட்டு ட்ரெஸ்ஸும் வாங்கி முடிச்சிட்டோம். எனக்கு இந்த டைம் வந்து ரொம்ப அதிகமான விலையில் போய் கிராண்டாக வாங்குறதுல இஷ்டம் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி சுடிதார் வாங்கி வாங்கி சரியாக யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறேன் நான். ஸோ அதனால் கொஞ்சம் சிம்பிளாகவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேங்க. ஃபர்ஸ்ட்டு என்னை மட்டும் ஸ்ரீதேவியில் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்ட் கால் பண்ணேன். நான் வந்து ஒரு 5 சுடிதார் எடுத்து வச்சுருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து அதில் ஒரு சுடிதார் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 சுடிதார் சேர்த்து வாங்கி கொடுத்துட்டாங்க. ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு சுடிதாராக போய் அப்பப்போ எடுத்துகிட்டு இருக்க மாட்டேன். எந்த ட்ரெஸ்னாலும் சரி நான் மொத்தமாக வாங்கிட்டு அப்புறம் ஒரு 1.5 year 2 years கிட்ட வந்து அந்த ஷாப் பக்கமே எட்டி பார்க்க மாட்டேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு சுடிதாராக எடுத்து போட்டுப்பேங்க. இப்போ ஒரு சுடிதாராக நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஆக்சுவலாக ஒரு க்ரீன் கலர் சுடிதார். இந்த லைட்டோட இதுக்கு வந்துட்டு ப்ளூ மாதிரி ஷேட் தெரியுது. க்ரீன் கலர் சுடிதாருங்க இது. இது வந்து சும்மா நார்மலான ஒரு சுடிதார் தான். ஃப்ரண்ட்டில் அப்புறம் அந்த கையெல்லாம் வந்துட்டு எம்ப்ராய்டரி இருந்தது.
இது வந்து 3/4 ஹேண்ட் சுடிதார். ஸோ இது வந்து பார்க்குறக்கும் நீட்டாகவும் இருக்கும். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கனாலும் 750 மாதிரி தான் இருந்தது. யூஸ்வலாக நான் வந்து கொஞ்சம் நார்மலாக சுடிதார் வேணும், கிராண்டாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டீரியல் பார்க்க போனேன் அப்படின்னாவே அது வந்து நார்மல் சுடிதாருக்கே 1200க்கு மேலே ஆகிடும். அதுக்கப்புறம் அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு லைனிங் கிளாத் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2000க்கு மேலே ஆகிடும். ஆனால் இந்த சுடிதார் வந்து காஸ்ட் வைஸும் சரி, குவாலிட்டி வைஸும் சரி சாட்டிஸ்ஃபையாக இருந்தது. 750க்கே வந்து இந்த சுடிதார் ஹோல் செட்டு, ஷாலு, பேண்ட்டு, டாப் எல்லாமே வந்து இருந்தது. ஃபிட்டிங்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அங்கேயே ஆல்ட்ரு பண்ணி தந்தாங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால நான் இந்த டைம் வந்து ஃபுல்லுமே மெட்டீரியல் போகாமல் ரெடிமேடே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாகவும் இருந்தது. அப்புறம் இதோட ஷால் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர், டார்க் கலரு, அதுலேயும் கொஞ்சம் டிசைன்ஸ் எல்லாம் வந்திருந்தது. எப்பவுமே இந்த மாதிரி ஷால்க்கெல்லாம் வந்து ஓரம் அடிக்க மாட்டாங்க. அது வந்து டக்குன்னு நம்ம மெஷினில் போட்டோம் அப்படின்னா அது பிரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நான் அவங்கக்கிட்ட சொல்லி எனக்கு எல்லா ஷாலுக்குமே ஓரமும் அடிச்சு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்களும் நான் கேட்ட மாதிரியே அந்த ஓரமெல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஷால் வந்து ரொம்ப நாளுக்கு நல்லா இருக்கும். அதுலேருந்து நூல் பிரிஞ்சு வராது. அப்புறம் இதோட பேண்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளூ தான், அந்த ஷாலோட கலரே தான். இது வந்து எலாஸ்டிக் பேண்ட், ஸ்ட்ரெயிட் பேண்ட் மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த சுடிதார் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த க்ரீன் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் சுடிதாரோட அதே மெட்டீரியல் தான். ஃப்ரண்ட் டிசைனும் கலர்ஸ் அண்ட் பேட்டர்ன் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி இருந்தது. எனக்கு அந்த சுடிதார் ரொம்ப பிடிச்சதுனால எனக்கு இதையும் இன்னொன்று அதே மாதிரி வாங்கிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இதையும் வாங்கிட்டேன். வந்து சேம் 3/4 ஹேண்டு தான். அந்த எம்ப்ராய்டரிலாம் அந்த சுடிதாரில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான். ஷால் வந்துட்டு ரெட் கலர் ஷால், ரெட் கலர் பேண்ட்டு. ஷாலில் கொஞ்சம் டிசைன்ஸ் இருந்தது. சேம் இதோட ப்ரைஸும் 750 தாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் வந்துட்டு சும்மா பக்கத்தில் எங்கேயாவது போகிறது இல்லை வீட்டில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கினேன். இந்த சுடிதார் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதுக்கு ஷால் இல்லை, டாப்பும் பேண்ட்டும் மட்டும்தான். இதோட மெட்டீரியல் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்ததுங்க, செம சூப்பராக இருந்தது. இதுவும் வந்து 3/4 ஹேண்ட் நார்மல் டாப் தான். ஃப்ரண்ட்டில் வந்து சிம்பிளான டிசைன் இருந்துச்சுங்க. பட் அந்த பேண்ட்டில் இருக்கிற அதே டிசைன் தான் வந்து கைக்கும் வந்துருந்துச்சு. பேண்ட்டும் வந்து எலாஸ்டிக் பேண்ட்டு தான், ஸ்ட்ரெயிட் பேண்ட் டைப்பு. இதோட ப்ரைஸ் பார்த்து நான் ரொம்பவே ஷாக் ஆகிட்டேங்க. ஏன்னா இந்த பேண்ட்டு, டாப் ரெண்டுமே சேர்ந்துட்டு 498 தான் இருந்தது. எனக்கு வந்து இதே மாதிரி இன்னொரு செட் வாங்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது. பட் எனக்கு வந்து சைஸ் செட் ஆகலை. அது இல்லாமல் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து கம்மியாக தான் இருந்தது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த சுடிதார். இது வந்து அம்ப்ரெல்லா கட் சுடிதாருங்க. இதோட மெட்டீரியல் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. இது கொஞ்சம் கிளிட்டரிங் டைப் சுடிதார். அது லைட்டில் பார்த்தோம் அப்படின்னா நேரில் நல்லா தெரியும். இது வந்து ஹாஃப் ஸ்லீவ் சுடிதாங்க. ஸ்லீவ் அட்டாச் பண்ணாமல் தான் அந்த சுடிதார் தர்றாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது அந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கணும். இன்கேஸ் நீங்கள் ஸ்லீவ் யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா ஸ்லீவ் இல்லாமையும் போட்டுக்கலாம். இதுக்கு பேண்ட் வந்து மெரூன் கலர் பேண்ட். அந்த சுடிதாரில் இருக்கிற டிசைனில் இருந்த ஒரு கலர் வந்து அந்த பேண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பேண்ட் டைப் வந்து கேதரிங் பேண்ட் டைப்புங்க. இதில் ஆக்சுவலாக ஒரே ஒரு ஹூக் தான் அவங்க வச்சுருந்தாங்க. திருப்பியும் நான் வந்து இன்னொரு ஹூக் வச்சு தர சொல்லி ஆல்ட்ரேஷன் அப்போ கேட்டிருந்தேன். அவங்க அதையும் பண்ணி கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இதே சேம் கலரில் லெகின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த சுடிக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட் இதோட ஷால் வந்து ப்ளூ அண்ட் மெரூன் மிக்ஸ்டாக இருந்தது. டபுள் கலர் ஷால், கொஞ்சம் அதில் டிசைன்ஸும் இருந்ததுங்க.
ஸோ இந்த சுடியோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தா 999. யூஸ்வலாக ஒரு மெட்டீரியல் வாங்கி அம்ப்ரெல்லா கட்டிங் சுடிதார் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்பவே அதிகமாகும். 999க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இந்த பீச் கலர் சுடிதார். இதுவும் அம்ப்ரெல்லா கட்டிங் தான். பட் இதை டச் பண்ணி பார்த்தா கொஞ்சம் மடமடன்னு இருக்கிற மாதிரி இருந்தது. இந்த கலர் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கினேன். சேம் இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே சுடிதார் மாதிரி தான். இதுவும் ஹாஃப் ஸ்லீவ். முன்னாடி மட்டும் கொஞ்சம் பட்டன்ஸ் அந்த டிசைன் ஃப்ரண்ட்டில் இருக்கும். இந்த சுடிதாரோட ப்ரைஸும் சேம் 999 தாங்க. அப்புறம் இதோட ஷால் வந்து டபுள் கலர் ஷால். அதுலேயும் டிசைன்ஸ் வந்திருக்கும். இந்த ப்ளூ அண்ட் பீச் கலர் மிக்ஸ்டாக இருக்கும். பேண்ட் வந்து கேதரிங் பேண்ட்டு, ப்ளூ கலர் பேண்ட் இது. ஸோ இதுவுமே நான் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் அங்கே கொடுத்து பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் சுடிதார் வந்து கொஞ்சம் மஸ்டர்ட் அண்ட் மெரூன் மிக்ஸ்டு மல்டி கலர் சுடிதார் மாதிரிங்க. இதுவும் சேம் அதே அம்ப்ரெல்லா டைப் சுடிதார் தான். ஹாஃப் ஸ்லீவு. முன்னாடி வந்து பட்டன்ஸ் டிசைன் ஃப்ரண்ட்டில் இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 880 தான். எனக்கு இந்த ப்ரைஸ் பார்த்ததுமே ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா இது வந்து போட்டதுக்கப்புறம் அவ்வளோ லுக் வந்து நல்லா இருந்தது. அப்புறம் இதோட ஷால் பார்த்திங்கன்னா டபுள் ஷேட் ஷால் தான். டபுள் கலர் வந்திருக்கும். அதில் டிசைன்ஸோடு தான் இருந்தது ஷாலும். பேண்ட்டு வந்து ப்ரௌன் கலர் பேண்ட்டு கேதரிங் டைப்பு. இந்த சுடியும் லைட்டில் பார்த்தோம் அப்படின்னா கிளிட்டர் ஆகும். வந்து இந்த சுடிதார் பக்கத்தில் பார்க்கும்போது இந்த கலரில் தெரியுது. பட் நான் கொஞ்சம் தூரமாக போனேன் அப்படின்னா அது வந்து பர்பிள் கலர் மாதிரி மாறிடுது. ஸோ இதோட ஒரிஜினல் கலர் வந்து இது தாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த சுடிதார்ஸ் மாதிரியே தான் இதுக்கும் ஃப்ரண்ட்டில் டிசைன் வந்து பட்டன்ஸ் தான் இருக்கும். இதோட ப்ரைஸும் வந்து 880 தான். ஹாஃப் ஸ்லீவ் அம்ப்ரெல்லா கட்டிங் எல்லாமே இதுக்கு முன்னாடி பார்த்த அதே டைப் தான். பட் இதோட ஷால் வந்து ரொம்ப சிம்பிளாக தாங்க இருந்துச்சு. நார்மலான ஷால் மாதிரி தான் இருந்துச்சு. டபுள் கலரோ இல்லை ஏதாவது டிசைன்ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இது வந்து மேஜிக் சுடிதார் மாதிரி தெரியுதுங்க. ஒரு சைடில் வந்துட்டு பர்பிள் கலர், அதே கொஞ்சம் லைட்டில் ஷேட் மாறிச்சு அப்படின்னா ப்ரௌன் கலர் மாதிரி தெரியுது. பட் அந்த சுடிதாரோட ஒரிஜினல் கலர் இது தாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த டார்க் க்ரீன் கலர் சுடிதார். இந்த க்ரீன் கலர் வந்து எனக்கு அவ்வளோக்கா இஷ்டம் இல்லை. பட் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இது நல்லா செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் இதுக்கு முன்னாடி பார்த்த அதே சுடிதார் டைப் தான். ஹாஃப் ஸ்லீவ் அம்ப்ரெல்லா கட்டிங் நெக் டிசைன் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். கலர் மட்டும்தான், அப்புறம் டிசைனும் சேஞ்ச் ஆகிருக்கும். இதோட ப்ரைஸும் வந்து 999. இதோட ஷாலும் டபுள் கலர் ஷால், டிசைன் வந்த ஷால் தான். இந்த சுடி ஃபுல்லாமே இந்த பூவோட டிசைன் ஒரே மாதிரி இருக்கும். இது வந்து நல்ல டார்க் க்ரீன் கலர். என்கிட்ட இந்த கலர் சுடிதாரும் இல்லை. ஒரே ஒரு டாப் இருக்குது, ஆனால் சுடிதார் இல்லை. சரி ஒரு டைம் இதை வாங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஸோ இப்போல்லாம் குட்டீஸை வச்சுட்டு அடிக்கடி ஷாப்பிங் போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால நான் இப்போது ரீசெண்டாக இந்த ஒரு 5-6 இயர்ஸாக வந்துட்டு மொத்தமாகவே சுடிதார் வாங்கிக்குவேன். இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக சுடிதார் வாங்கிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு சுடிதார் யூஸ் பண்ணிக்குவேன்.
இன்கேஸ் நீங்கள் வந்து நியர்பை கோயம்புத்தூர் இல்லை கோயம்புத்தூரில் இருக்கீங்க, இல்லை கோயம்புத்தூர் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா, ரீசனபிளாக தெரிஞ்சுதுன்னா, நீங்களும் ஒரு டைம் இங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்படி தான் எங்களோட சாட்டர்டே ஃபுல் டே போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.